இப்போ பாருங்கள், குடமிளகா போட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம், இது பருப்பு உசுவை பண்ண போகிறோம். இது வந்து இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு இது வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி எல்லாம் விடலை, அதாவே வந்தது தான். இது வந்து 3/4 வாசி வெந்த உடனேயே இது வந்து பருப்பு உசுக்கு வறுத்துட்ருக்கேன் ஸ்லிம்மாக போட்டு. இதில் வந்து ஒரு 2 பிடி கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுங்க போதும். ஏன்னா உளுத்தம்பருப்பு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு அது 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். 2 காஞ்ச மிளகும் அதுலேயே போட்டிருந்தேன். அது ஊறின உடனே இப்போ வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வானலில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு, தேங்காய் எண்ணெய் மட்டும் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கடுகு தாளிச்சிருக்கேன். இதை தாளிச்சுட்டு இந்த நம்ம வந்து ஊற வச்சதை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் 2-3 தடவை போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ தான் போட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இது ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் இது வெந்துக்கிட்டு இருக்கா. இந்த 2த்தையும் சேர்த்து பொரியல் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இதை ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ இது பண்ண உடனே போட்டு ஒரு கலர்னா போதும். இது நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பண்ண வீட்டில் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சதுனால திருப்பி அதுவே பண்ணிகிட்ருக்கோம். குடமிளகா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இது பாருங்கள், இது அவரைக்காய் பொரியல். இதுக்கு வந்து வத்தக்குழம்பு பண்ணியிருக்கேன். இதுக்கு மேட்சிங்காக இருக்கும். இது வந்து வெங்காயம் படாம் போட்டு வத்தக்குழம்பு. ஏன்னா நம்ம வந்து பருப்பு செடிக்கும் இந்த வத்தக்குழம்பு நல்லாயிருக்கும், அவரைக்காய் பொரியலுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இது வெந்த உடனேயே இந்த குடமிளகா வந்து ஆட் பண்ணிடுவேன். இது கூட ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இதை அதுக்குள்ளே போட்டுட்டு பாருங்கள், இந்த மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஆல்மோஸ்ட் வெந்துருக்கு. ஏன்னா குடமிளகா நல்லாயிருக்கும், மொத்தம் வேகணும்னு இல்லை, கொஞ்சம் வெந்தாலே போதும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த பருப்பு சூடோடு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பொரியலை காட்டுறேன்.